friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Cornetto எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுலயும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான butterscotch flavorல. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வெளிய இருக்கக்கூடிய அந்த கோன் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 முட்டை, பெரிய சைஸ் முட்டை எடுத்துர்க்கேன். அதோட வெள்ளைக்கரு மட்டும் நமக்கு வேணும். கொஞ்சம் சின்ன சைஸ் முட்டை அப்படி இருந்துச்சுனா 3 முட்டையோட வெள்ளைக்கரு நமக்கு தேவைப்படும். 2 பெரிய முட்டை, அதோட வெள்ளைக்கரு மட்டும் நமக்கு போதும். இதை நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா 1/4 கப் இருக்கும். கூடவே 1/4 கப் சர்க்கரை, இது 50 கிராம். இதை மிக்சியில் மாற்றிட்டு 1-2 தடவை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கூடவே 4 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய், இது 50 கிராம் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 சிட்டிகை உப்பு, கூடவே கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது இல்லாமல் நம்ம பண்ணலாம். 1/2 கப் மைதா மாவு, இது கிட்டத்தட்ட 65 கிராம் இருக்கும். இதில் நமக்கு 10 ஐஸ்கிரீம் கோன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவுமே சேர்க்கல, கரெக்டாக இருக்குது எனக்கு. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கோன் பண்ணலாம். ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணக்கூடாது, ஆஃபில் இருக்கும்போது தான் நம்ம விரிக்கணும். நான் நான்ஸ்டிக் கல் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, ஸ்பூன் வச்சு விரிக்கிறதுனாலும் விரிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் விரல் வச்சு தான் விரிக்க போகிறேன், ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுது. அப்போ நம்ம ஸ்மூத்தாக நல்லா விரிச்சிடலாம். கொஞ்சம் மெல்லிஸாக விரிக்கணும், ரொம்ப குண்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மெல்லிஸாக விரிச்சுக்கோங்க. அதே நேரம் எந்த விரிசலும் எதுவும் இருக்கக்கூடாது. சரியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வுக்கு மேலே வச்சுட்டு இனி தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும், ஏன்னா கல் சூடாக இருக்கும்போது விரிக்க வராது. இதை மிதமான சூடில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷம் போல் ஆகும். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌனாக தான் கிறிஸ்பியாக வரும். அதனால கொஞ்சம் நல்ல ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே ப்ரௌன் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் போல் வச்சா போதும். நம்ம தோசைக்கல்லில் போடும்போது இந்த மாதிரி தான் வரும், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் எந்தவித வித்தியாசமும் இருக்காது, டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு திருப்பிட்டு இதை உடனே எடுத்துடணும். இங்கே ஒரு டவல் ரெடியாக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். சூடாக இருக்கும்போதே நம்ம ரோல் பண்ணால் தான் ரோல் பண்ண வரும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கூட உடஞ்சி போயிடும். அதனால சூடாக இருக்கும்போதே நம்ம ரோல் பண்ணணும். அதனால பக்கத்தில் ஒரு டவல் வச்சுக்கோங்க. டக்குன்னு அதை ரோல் பண்ணிடணும். கீழே லைட்டாக அமுத்திட்டு ரோல் பண்ணணும். அப்போ தான் கீழே அந்த ஓட்டை இல்லாமல் இருக்கும். இதை ஒரு நிமிஷம் போல் அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் அப்படியே இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அந்த ஷேப் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டவ்லேருந்து எடுத்ததுமே நம்ம ரோல் பண்ணிடணும். ஒரு 10 செகண்ட் விட்டால் கூட அது ரோல் பண்ண வராது. கோன் ரொம்ப சூப்பராக அழகாக ரெடியாகி இருக்குது. இதை இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அடுத்த கோன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தோசைக்கல் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம செய்ய முடியும். 2 தோசைக்கல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மாற்றி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒழுங்காக வராது. அதனால் ஆறுனதுக்கு அப்புறமா தான் அடுத்தது பண்ணணும். அடுத்தது உள்ளே வைக்கக்கூடிய பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப் சர்க்கரையை சூடு பண்ணிக்கோங்க. இது 50 கிராம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல, சர்க்கரையை உருகி வரும். மிதமான சூட்லேயே இருக்கட்டும். ரொம்ப அதிகமான தீயில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆகிரும், ஒரு புகை வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தேன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் முந்திரி பருப்பு. மறுபடியும் இதை ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதை வந்து நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு அடிக்கிறதுனாலும் ஓகே, நம்மளோட விருப்பம் தான். பெரிய பெரிய சங்க்ஸாக வேணும்னா பெரிய பெரிய சங்க்ஸாக வச்சுக்கலாம். கொஞ்சம் பவுடராக பண்ணோம் அப்படின்னா ஐஸ்கிரீம்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முட்டை வச்சு ஏற்கனவே இந்த வீடியோவில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஐஸ்கிரீம் வந்து கஸ்டர்ட் பவுடர் வச்சும் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து க்ரீம் வச்சு பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 நிமிஷம் போல் நம்ம பீட் பண்ணி வச்சிடலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், கூடவே கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது வந்து சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பட்டர்ஸ்காட்ச் வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும்ல, அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துலாம். நான் வந்து எல்லாமே சேர்க்கல, கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன் அந்த ஐஸ்கிரீம் மேலே போடுறதுக்காக. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா நம்மளோட சுவையான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு கார்னெட்டோ பண்ணுறதுனால இப்போவே உடனே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட்டை இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா மேலே ஒரு பவுல் வச்சு உள்ள சாக்லேட் சேர்த்துட்டு உருக்கி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நம்ம வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம ஸ்பூன் வச்சும் வைக்கலாம். நம்ம வச்சுருக்க பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் அதையும் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். அப்போ வந்து உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஸ்பூன் வச்சு பண்ணாலும் அழகாக தான் வரும். வச்சுட்டு மேலே வந்து மறுபடியும் கொஞ்சம் சாக்லேட், கடைசியாக நம்ம மீதி வச்சுருக்கோம்ல அந்த பட்டர்ஸ்காட்ச் அந்த துகள்கள், அதையும் அப்படியே நம்ம போட்டுட்டோன்னா சுவையான கார்னெட்டோ தயார். டடா, நம்மளோட கார்னெட்டோ ஐஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.